ஆச்சி வைத்தியம். இன்று நம்ம ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு மூலிகை. அது என்ன மூலிகைன்னா கீழாநெல்லி. கீழாநெல்லி பாருங்கள், தலை பூரா பின்னாடி இது புளியந்தலை மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி பாருங்கள் குட்டி குட்டியாக பின்னாடி காய் இருக்கும். இதுதான் நெல்லிக்காய் மாதிரியே சின்னதாக இருக்கும், பொடி பொடியாக இருக்கும். இது தலை பூரா வரிசையும் அப்படியே இருக்கும். அதுதான் கீழாநெல்லி. இந்த தலை எப்படியாப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். ஆண்டவனோட அமைப்பில் நம்ம மனுஷாலையும் படைக்கிறான், நம்மளுக்கு தகுந்த நோய்க்கு தகுந்த தலையும் படைக்கிறான். இதுதான் ஆண்டவனோட ஒரு அற்புதங்கிறது. இந்த தலை நீங்கள் டாக்டர்கிட்ட, எப்படியாப்பட்ட டாக்டர்கிட்ட போய் நீங்கள் மஞ்சக்காமலையை போய் பார்த்து நம்ம சரியாக்கலான்னு டாக்டர்கிட்ட போனால் கேட்கவே கேட்காது. எப்படியாப்பட்ட டாக்டராக இருந்தாலும் கேட்காது. அது காரணம் என்னென்னா, இந்த கீழாநெல்லி ஒன்று தான் அதுக்கு மருந்து. இதைத்தான் டாக்டருங்களும் மருந்து வடிவில் கொடுப்பாங்க. நம்ம இலைய அரைச்சி நம்ம ஆட்டுப்பாலில் கலந்து கொடுத்தா அது எப்பேற்பட்ட மஞ்சக்காமலையாக இருந்தாலும் ஒரு 3 நாள் 4 நாளில் சரியாயிடும். அந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குறது இந்த கீழாநெல்லி. ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட எவ்வளோ தூரம் அலைஞ்சிங்கனாலுமே குணமாகாது. நாட்டு வைத்தியம் ஒன்று தான் அது கட்டுப்படும். இது நம்ம மஞ்சக்காமலை வந்தால் லிவரை பாதிக்கும், திருப்பி நம்ம கண்ணை பாதிக்கும். இது எல்லாமே பார்த்தா மஞ்சள் மாசேர்னு இருப்பாங்க. கையெல்லாம் அந்த நகமெல்லாம் மஞ்சளாக இருக்கும். யூரின் போனால் வெறும் மஞ்சள் மாசேர்னு போகும். இதெல்லாம் முத்தணர்ச்சி ஸ்டேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, வரக்காப்பி சொல்லுவாங்கள்ல, காப்பி டிகேஷனுக்குள்ள அந்த மாதிரி போகும் முத்தண ஸ்டேஜ். அதனால் இதை முடிஞ்ச அளவுக்கு இந்த தலையை பார்த்தா விடாதீங்க. இதை எடுத்து மஞ்சக்காமலை வரவங்களுக்கு பவுடராக பண்ணி நம்ம நார்மலாக சாப்பிட்லாம். இதை பவுடராக பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அரைச்சி சாப்பிட்லாம், பாலில் கலந்து கீரையாக போட்டு சாப்பிட்லாம். இது நம்ம பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் முருங்கைத்தலை, அப்புறம் இந்த வழுக்கத்தலைன்னு சொல்லுவாங்க, தரையில் படர்ந்துருக்கும். இந்த கீரைலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, கீழாநெல்லி கொஞ்சம் கசக்கும். அந்த கசப்பை தேங்காய் திருவி போட்டு சரி பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் உடம்பெல்லாம் சூப்பராகிடும். இது பார்க்கறதுக்கு அப்படியே மேனி பொன்னாட்டம் ஆக்கும்னு சொல்லுவாங்க, பொன்மேனின்னு சொல்லுவாங்க. அது இந்த கீழாநெல்லியை தான். இதை பொன்மேனி ஆக்க நம்ம முகமெல்லாம் பளபளன்னு இருக்கும். இதை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா முகமெல்லாமே பளபளன்னு இருக்கும். அந்த அளவுக்கு தன்மை இது. அதோட சுகர்காரங்களுக்கு இதை பாலில் அரைச்சி குடித்தாங்க, மோரில், பால் கிடையாது, பால் கிடையாது, மோரில் இதை அரைச்சி குடிச்சிங்கன்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. சூப்பராக அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் உருண்டையாக உருட்டி காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, மத்தியானம் முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லை காலையில் சாயந்தரம் போட்டு நீங்கள் ஒரு உருண்டையை போட்டு நீங்கள் அழகாக அதை போட்டு சாப்பிடுங்க. அது பாலில் சாப்பிட்டுக்குங்க, பால் ஊற்றி குடிச்சுக்குங்க. காலையில் பால் குடிச்சுக்குங்க, 2 வேளையும் பால் குடிச்சுக்குங்க. இதை முழுங்கிருங்க, சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் போட்டு முழுங்கிருங்க, இல்லை பசு தண்ணி போட்டு முழுங்கிடலாம். முழுங்கிட்டு பின்னாடி பால் சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டு மத்தியானம் நீங்கள் மோர் சாப்பிட்டுக்குங்க. இது அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுகர் மலமலன்னு குறைஞ்சி கண்ட்ரோல் வந்துடும். அதே மாதிரி கல்லீரல் இருக்குங்க இல்லையா, அதுக்கு இது அவ்வளோ மருத்துவம். இது கணையம், இதுக்கெல்லாமே நல்ல வேல்யூ. இதை குடிச்சிங்கனாவே அவ்வளோ நல்லா என்ன பாதிப்பு இருந்தாலுமே சரியாக்கிடும். இதெல்லாமே இந்த இந்த கீழாநெல்லியோட மருத்துவத்தன்மை எக்கச்சக்கம் இருக்குது. இது இங்கிலீஷில் டாக்டர் எம்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மருத்துவத்திலேயே எம்டி யாருன்னா இந்த கீழாநெல்லி தான். ஏன்னா இது அப்படியாப்பட்ட ஒரு மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இதை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரத்த விருத்தி பண்ணுது. இந்த சிரங்கு, சொறி இந்த மாதிரிலாம் இருக்காங்களே, அதெல்லாமே இது சாப்பிட்டாங்கன்னா குணமாயிடும். எந்த பிரச்சனையும் வராது. அந்தளவுக்கு நல்லா இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது இதுக்கு. அதனால் இதை சாப்பிட்டு பலனடையுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எப்படியாப்பட்ட ஒரு நம்ம ரத்த சோகை அவங்களுக்கெல்லாமே சாப்பிட்டாங்கன்னாவே எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். உடம்ப பார்த்தாக்கா தான்
அப்படியே பொலிவு தர ஆரம்பிச்சிடும். இந்த கீரையை சாப்பிட்ருக்கீங்கன்னா மஞ்சக்காமலை ஒருத்தவங்க தான் அது வந்து அதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அது சாப்பிட்டோம்னா ரொம்ப பத்தியம் இருக்கணும். பத்தியம்னா புளி சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்கக்கூடாது, கடுகு சேர்க்கக்கூடாது. இதுதான் மஞ்சக்காமலைக்கு. மற்றதுக்கு எல்லாமே நம்ம நார்மலாக சாப்பிட்லாம். எப்போதுமே நம்ம இலதழை கீரையெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம். இதோட மோரில் கரைச்சி குடித்தோம்னாவே இது வந்து உங்களுக்கு உஷ்ணத்தை தணிக்கும். இவ்வளோ மருத்துவ பலனுமே வேறு எதுக்குமே எந்த பத்தியமும் கிடையாது. அந்த மஞ்சக்காமலை ஒன்றுக்கு தான் பத்தியம். அதனால் இதை சாப்பிட்டு பாருங்கள், செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இதோட நான் வந்து வணக்கம் சொல்லிட்டேன்னு நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பண்ணாமல் இருக்காதீங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இது பல பேர்த்துக்கு பல மாதிரி மருத்துவத்தன்மை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மருந்தில் கிடைக்காது. இதெல்லாம் நாட்டு மருத்துவத்தை உள்ள மருத்துவம். நாட்டு மருத்துவம் என்னமோ அது நாட்டு மருத்துவத்தில் தான் கிடைக்கும். இங்கிலீஷ் மருத்துவலாம் எது பார்க்கணுமோ அதை தான் பார்க்க முடியும். அதான் மஞ்சக்காமலை வந்து வேறு எந்த இங்கிலீஷ் மருந்தாலுமே காப்பாற்ற முடியாது. இந்த இது ஒன்றுனால தான் காப்பாற்ற முடியும். இதை செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.